ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா KZ-ZTX. ஸோ இந்த ஐஎம் நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த ஐஎம் நமக்கு வந்து கான்செப்ட் கார்ட் வெப்சைட்டில் வந்துட்டு 1790 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி சவுண்ட் குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தா டான்சு வார்னர் SG. ஸோ இந்த ஐஎம்க்கான ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KZ-ZTX அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதான் இந்த KZ-ZTX வர பாக்ஸ். நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா கேசி பாக்ஸும் வந்து ஒரே சேம் டிசைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு ஃபுல்லாக நம்ம சைனாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான்செப்ட் கார்டு அங்கே வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஒயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் பேசிக்க முடியும். நிறைய ஐஎம்ல உங்களுக்கு வந்து பார்த்தா மைக்கே இருக்காது. தென் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டில் வந்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எல் ஷேப் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இயர் டிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இயர் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக உங்கள் காதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து போடுங்க. அப்போ தான் உங்களால் வந்து சாங்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிசைன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து கேசியோட பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து 2 பின் கனெக்டர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா ஐஎம் தென் ஒயர் தனித்தனியாக தான் வரும். நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் லெஃப்ட் வந்து மென்ஷன் பண்ணல. இதில் ஸோ ஒயரில் நமக்கு வந்து ரைட் லெஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இந்த ஐஎம்ல வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தா கேஸோட ரெகுலர் கேபிள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தா இந்த டான்சு வார்னர் SG ஸோ இந்த ஐஎம் யூஸ் பண்ணியிருந்தோம். இதோட ஒயரோட குவாலிட்டி டிசைனே வந்து பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கேரி பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது நமக்கு டேங்கிள் ஃப்ரீ கேபிள் மாதிரி தான். பட் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தா கேரி பண்ணிக்க முடியுது. பட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா கேசியோட கேபிள் வந்து பாருங்க இன்னும் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா இருக்கு. ஏதாவது சிக்கலாக விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேசியோட கேபிள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது. பட் இது கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து இருக்கு. இது நமக்கு சில்வர் பிளேட்டட் கேபிள்ஸ், ஒயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு மைக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் பட்டன்ஸ் வந்து கிடையாது. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தா மொபைலில் தான் வந்து பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட் இந்த ஒரு பட்டன் வச்சு நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணவும் சாங் பாஸ் அண்ட் ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். டபுள் டைம் பிரஸ் பண்ணவும் நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் பிரஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் சாங் வந்து வரும். கால் கட் பண்ணுறது அட்டன் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு பட்டன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற மைக் நமக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஐஎம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸுக்காக வந்து பண்ண கிடையாது. பட் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட மைக்கோட குவாலிட்டி நமக்கு நல்லாவே இருக்கு. இதுலேயே நமக்கு வந்து மைக் இல்லாத ஆப்ஷனும் இருக்கு. மைக் இல்லாத ஆப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் 100 ரூபாய்க்கு வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனை வந்து கிடையாது. பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான இயர் டிப்ஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஎம் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை போட்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் காதுக்கு வந்து எது கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை வந்து 2 முறை மாற்றி போடுங்க. ஏன்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஃபிட்டிங் நம்ம கரெக்டாக ஃபிட் ஆனதான் நம்மளால் வந்து சாங்கோட குவாலிட்டி இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பேஸை இன்னும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதனால் வந்து இயர் டிப்ஸ் வந்து பார்த்தா மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் நம்ம சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து கிடையாது. நம்ம ஃபுல் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் மெட்டல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கூட வெயிட் ரொம்ப கம்மியான ஃபீல் ஆனது வந்து டான்சு வார்னர் SG தான். இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டான்சு KZ-ZTX ரெண்டு சைட் பை சைட் பார்க்கும்போது டான்சு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. இதில் நமக்கு மெட்டல் பில்ட் இருக்கனால கொஞ்சம் வந்து வெயிட் ஃபில் பண்ண முடியுது. அதனால் நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான இயர் டிப்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டுவல் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. 6.4 mm எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் தென் 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் இது நமக்கு வந்து மிட் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே பார்த்துக்கும். இதனால் நமக்கு வந்து பேஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. பேஸ் நமக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி. அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல வந்து 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். டான்சு யூஸ் பண்ணியிருந்தோம். டான்சூல் நமக்கு வந்து வோக்கல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு, பேஸ் வந்து பின்னாடி இருந்துச்சு. இதில் நமக்கு வந்து பேஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, பேஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஐஎம் உங்களுக்கு பிடிக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அண்டர் 2000 rupeesல வந்து நிறைய ஐஎம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் யூஸ் பண்ணதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஎம்னு சொல்லலாம் பேஸ்க்காக.
பேஸ் தான் நல்லா இருக்கா, மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேட்டால் அப்படி வந்து கிடையாது. பேஸ் நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா வாய்ஸ், அதுக்கப்புறம் டியூன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட் நல்லா இருந்ததுக்கான காரணம் வந்து இப்போ டேக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 டேக் வந்து இருக்குது. ஒன்று இந்த 7 Gutsோட டேக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கூலர் பேண்டோட டேக். ஸோ இந்த ஆடியோ கூலர் டேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2900 ரூபா, கிட்டத்தட்ட 3000 ப்ரைஸ் ரேஞ்ச் சேல் பண்ணிருக்காங்க. நம்ம ஆடியோ கூலர் டேக்குக்கும் இந்த 7 Guts டேக்கு கூட பெரிய வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளால கொஞ்சம் தான் ஃபீல் பண்ண முடியாது, தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேக்கே வந்து வாங்கிக்கலாம். டேக் அண்ட் ஐஎம் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சாங் வந்து பார்த்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ சாங்க்கு நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் தான். நம்ம ஆப்பிள் மியூசிக் பற்றி ரீசெண்டாக வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த வீடியோ நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் இருக்குது, பேமெண்ட் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி போகிறது தான் உங்கள் வேலை, நீ அதே கரெக்டாக போடல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தட் நமக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ஓடிபி வந்ததுக்கப்புறமும் நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது என் சைடு வந்து மிஸ்டேக் கிடையாது, ஆப்பிள் சைடில் பிரச்சனை. ஸோ ஆப்பிள் தான் வந்து பார்த்து சொல்லி கரெக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து அஃபிஷியல் ஸ்டெப்ஸ். அது நீங்களும் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறது வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான லைட், நம்ம எந்த ஐஎம் நம்ம கிட்ட வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவர் சாங் குவாலிட்டியில் எப்படி இருக்கு, ஸோ அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்து கேட்பேன். ஓகே, அவங்க கிட்ட கொடுத்து நம்ம சாங்கெல்லாம் ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்போ அவங்க மோஸ்ட்டாக சொல்கிறது சவுண்ட் வைடா, இன்னும் வைடா அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் வைக்க சொல்கிறாங்க. 50 to 60 வச்சிங்கனாலே சவுண்ட் வந்து நல்லாவே கேட்கும். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்னும் நல்லா ஃபீல் பண்ணும், சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா வேணும்னு சொல்லிட்டு 90 வைக்க சொல்கிறாங்க. உங்கள் காதுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதனால் வந்து 50 to 60% சவுண்ட் விட்டு வச்சு கேளுங்க. ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐஎம் நமக்கு வந்து 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரோஸ் கோல்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட். உங்களுக்கு வந்து மைக் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, மைக் இல்லாத வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ மைக் கூட வாங்கினீங்க அப்படின்னா 1790 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மைக் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா 1690 அந்த ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்த டான்சோ வார்னர் எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து கேசி ZTX ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ஏதாவது சூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எனக்கு பேஸ் தாப்போ ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா கேசியோட ZTX வந்து சூஸ் பண்ணுங்க. பேஸ் முக்கியம் தான், அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட டீட்டெயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டான்சோ வார்னர் எஸ்டி அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டான்சோ வார்னர் எஸ்டி. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஎம் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, மற்ற யூசர்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக ஐஎம் ஏதாவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.